இன்று உங்கள் மனநிலையான மற்றும் நம்பிக்கையான மனநிலையில் இருக்கும். புதிய திட்டங்களைத் தொடங்குவதற்கு ஏற்ற நாள். உங்கள் பொறுமை மற்றும் உறுதியான அணுகுமுறை வெற்றியை தரும். இருப்பினும் எதிர்பாராத மாற்றங்களுக்கு தயாராக இருங்கள். காதல் மற்றும் உறவுகள். காதல் விஷயங்களில் இன்று உணர்ச்சிபூர்வமான தருணங்கள் இருக்கும். துணையுடன் நேர்மையான உரையாடல்கள் உறவை பலப்படுத்தும். தனிப்பட்டவர்கள் புதிய நபர்களை சந்திக்க வாய்ப்பு உள்ளது, ஆனால் பொறுமையாக முடிவெடுங்கள். வேலை மற்றும் தொழில். வேலையில் உங்கள் கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கலாம். குழு வேலைகளில் ஒத்துழைப்பு முக்கியமாக இருக்கும். புதிய வாய்ப்புகளை ஆராய்ந்து, ஆனால் எந்த முடிவையும் அவசரமாக எடுக்க வேண்டாம். நிதி விஷயங்களில் இன்று நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனால் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. முதலீடு செய்ய நினைத்தால் நன்கு ஆராய்ந்து முடிவு எடுங்கள். ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், ஆனால் மன அழுத்தத்தை தவிர்க்க முயற்சிக்கவும். லேசான உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி அல்லது தியானம் மனதை புத்துணர்ச்சியாக வைக்கும். புதிய வருமான ஆதாரங்கள், முதலீடுகள் அல்லது சம்பள உயர்வு போன்றவை ஏற்படலாம். இருப்பினும் செலவுகளையும் கட்டுப்படுத்துவது முக்கியம். 2. சனியின் பெயர்ச்சி. சனி உங்கள் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். இது உங்கள் தொழிலில் கடின உழைப்பு மற்றும் பொறுப்புகளை அதிகரிக்கும். ஆனால் இந்த முயற்சிகள் நீண்டகால வெற்றியைத் தரும். சனி மீன ராசிக்கு 11ஆம் வீடு நகர்கிறார். இது உங்கள் சமூக வட்டத்தை விரிவாக்கவும், புதிய நண்பர்கள் மற்றும் ஆதரவாளர்களைப் பெறவும் உதவும். உங்கள் இலக்குகளை அடைய சமூக ஆதரவு முக்கியமாக இருக்கும். ராகு கேது பெயர்ச்சி. ராகு 10ஆம் வீட்டிலும் கேது 4ஆம் வீட்டிலும். இந்த கிரகங்கள் 2025 உங்கள் தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சவால்களை ஏற்படுத்தலாம். தொழிலில் புதிய பாதைகளை தேர்ந்தெடுக்கும் முன் கவனமாக இருக்கவும். குடும்பத்தில் தவறான புரிதல்களை தவிர்க்க தெளிவான பேச்சு தேவை. வாழ்க்கையின் முக்கிய அம்சங்கள். காதல் மற்றும் உறவுகள். 2025 உங்கள் உறவுகளில் நேர்மை மற்றும் தெளிவு முக்கியமாக இருக்கும். திருமணமானவர்கள் தங்கள் துணையுடன் நெருக்கத்தை அதிகரிக்க முயற்சிக்க வேண்டும். தனிப்பட்டவர்களுக்கு குருவின் ஆதிக்கத்தால் புதிய உறவுகள் தொடங்க வாய்ப்பு உள்ளது. ஆனால் உறவில் நம்பிக்கையை வளர்ப்பது அவசியம். குடும்ப உறுப்பினர்களுடன் சிறிய பிரச்சினைகள் வரலாம், ஆனால் பொறுமையுடன் கையாளவும். தொழில் மற்றும் கல்வி. தொழிலில் முன்னேற்றத்திற்கு இது நல்ல ஆண்டு. புதிய திட்டங்கள், பதவி உயர்வு அல்லது வேலை மாற்றம் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கவனம் மற்றும் ஒழுக்கம் முக்கியம். குருவின் ஆதிக்கம் கல்வியில் வெற்றியைத் தரும், ஆனால் சனி கடின உழைப்பை வலியுறுத்துவார். தொழில் முனைவோர் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம், ஆனால் ஆபத்துகளை முழுமையாக ஆராயவும். நிதி ரீதியாக 2025 முன்னேற்றம் இருக்கும். குருவின் பெயர்ச்சி 2ஆம் வீடு புதிய வருமான வாய்ப்புகளைத் தரும். செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம், குறிப்பாக ஆடம்பர பொருட்களுக்கு. முதலீடுகள் செய்ய இது நல்ல காலம், ஆனால் ரியல் எஸ்டேட் அல்லது நீண்டகால முதலீடுகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். ஆரோக்கியம். உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு கவனம் தேவை. மன அழுத்தத்தை குறைக்க யோகா, தியானம் அல்லது உடற்பயிற்சி செய்யவும். உணவு முறையில் ஒழுக்கத்தை பின்பற்றவும். செரிமான பிரச்சனைகள் அல்லது முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது. போதுமான ஓய்வு மற்றும் தூக்கம் அவசியம். மாதாந்திர முக்கிய குறிப்புகள். தொழிலில் புதிய வாய்ப்புகள். முடிவுகளை எடுக்கும் முன் ஆலோசனை பெறவும். நிதி மேம்பாடு. குடும்பத்தில் சிறிய பிரச்சனைகள் வரலாம். உறவுகளில் முன்னேற்றம். பயண வாய்ப்புகள் உருவாகலாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் உறுதியான முடிவுகள் எடுக்கலாம். பரிகாரங்கள். வியாழக்கிழமைகளில் விஷ்ணு கோவிலுக்கு சென்று வழிபடவும். பசுவுக்கு உணவு அளிப்பது நல்ல பலனைத் தரும். தினமும் ஓம் குரவே நமஹ மந்திரத்தை 21 முறை ஜபிக்கவும். மஞ்சள் நிற ஆடைகளை அணிவது அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும்.